friends, welcome to Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு கிறிஸ்பியான வெஜிடபிள் ரோல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கேரட்டை நான் இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கேரட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் ஏ, கே, பீட்டா-கரோட்டீன், கால்சியம், நமக்கு போனுக்கு ரொம்ப நல்லது. இது போல் நிறைய சத்துக்கள் கிடைக்கிது. இதிலே 1/4 கப் அளவுக்கு கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோளக்கதிர் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைய கிடைக்கிது. இதனால் நமக்கு நிறைய செல் டேமேஜ் ஆகாமலும் இருக்கவும், கேன்சருக்கும் ஹார்ட் டிசீஸும் வராமல் இருக்கவும் பெரிதும் ஹெல்ப் பண்ணுது. 1/4 கப் அளவிற்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் கிடைக்கிது. இது பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்காகவும், நிறைய க்ரோனிக் டிசீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்ததுக்கு பிறகு ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 3 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, B6, பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது டைஜஸ்டிவ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் சால்ட் 1/2 டீஸ்பூன், ஆர்கானிக் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவிற்கு சில்லி ஃப்ளாக்ஸ், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது போல் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்ததற்கு பிறகு 1/2 கப் அளவிற்கு breadcrumbs எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலந்ததுக்கு பிறகு இதில் ஒரு கொஞ்சோண்டு எடுத்துட்டு இதை நம்ம எப்பயும் போல் ரவுண்டாக தேய்க்காமல் நீல வாக்கில் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் ஃபிங்கரில் வச்சு தேய்ச்சிக்கலாம். இது போல் செஞ்சதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறதையும் நம்ம இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவிற்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 கப் அளவிற்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் ஒரு திக் பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு breadcrumbs எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை முதல்ல இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்ட் இந்த இதில் எல்லா பக்கமும் பட்டு போல் ரெடி பண்ணிக்கலாம். இதில் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த breadcrumbsலேயும் இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இது படுறது போல் இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 1 வீக் வரையும் இது நல்லாயிருக்கும். நமக்கு தேவைப்படும் போது இதை பொரிச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நிறைய சூடு இருந்ததுன்னா சீக்கிரம் ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். மிதமான தீயில் இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அப்பப்போ இதை கொஞ்சம் திருப்பி விடுங்க. உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. 3 to 5 நிமிஷம் போல் இது மிதமான தீயில் வேகிறதுக்கு ஆகும்.
இது வந்து ரொம்ப ஈஸியான கிறிஸ்பியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வீட்டிலேயே சுவையான ஒரு ஃபிங்கர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. Eat healthy, be healthy. Thanks for watching my channel.